நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற செல்லப்பா காலனிங்க. இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்லயே இருக்குங்க. இந்த இடத்துல அவங்க புதுசாக வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் மார்க்கெட்டில் கிடைக்கிற கான்கிரீட் பயோ டேங்க், பிவிசி பயோ டேங்க் எல்லாத்தோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கேட்டதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம பயணியர் பயோ டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கேட்டுட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. இப்போ இங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. அப்படி நம்ம பயணியர் பயோ டேங்க்ல என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சுருக்கிறதுனால இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. அதனால டேங்க்குக்கு 50 வருஷம் நம்ம வாரண்டி கொடுத்துட்றோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை 1500லேருந்து 2000 வரைக்கும் செலவு பண்ணி வாங்கி உள்ளே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிறதுனால நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ண தேவையில்லை. அதனால நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இப்படி மார்க்கெட்டில் கிடைக்கிற பயோ டேங்க்கெல்லாம் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணணும், நம்ம பயணியர் பயோ டேங்க்ல தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நீங்கள் கான்க்ரீட்டில் தண்ணி தொட்டி கட்டியிருப்பீங்க, இல்லைன்னா சின்டெக்ஸில் வச்சுருப்பீங்க. வெய்ய காலத்தில் நீங்கள் டேப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி சூடாகவும் மழை காலத்தில் சில்லுனும் வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி மாறி மாறி வெப்பநிலையை அப்சர்வ் பண்ணிக்கிற மெட்டீரியல் தாங்க அதெல்லாம். இதையே நீங்கள் செப்டிக் டேங்காக கொண்டு, அதாவது பயோ டேங்காக கொண்டு வைக்கும்போது அந்த மெட்டீரியலோட தன்மையே வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பாக்டீரியா உள்ள இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு ஈவனான ஒரு டெம்பரேச்சர் வேணுங்க. வெப்பநிலை மிதமாக இருந்தால் மட்டும்தான் பாக்டீரியானால் இனப்பெருக்கம் பண்ண முடியுங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை உள்ளே எடுத்துக்காது. எப்போவுமே ஈவனான ஒரு வெப்பநிலை உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் ஆகுது. அதுல எல்லாம் பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆகுறது இல்லை. அதனால நீங்கள் பாக்டீரியா வாங்கி ரீஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.